அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நான் சில தலைப்புகளில் பேசி வருகிறேன். அவைகளை ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் கேட்டீர்களானால் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் புரியும். இன்று உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி, தீயின்றி சமைத்தல் முறையை பற்றி நேற்று லைட்டாக பார்த்தோம். இன்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வெண்பூசணி, வாழைத்தண்டு, அருகம்புல், தக்காளிப்பழம், நெல்லிக்காய் இவைகளின் சாற்றில் நீர் கலந்து பருகலாம். தித்திப்பு கலப்பது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. காய்கறிகளை நறுக்கி அவைகளுடன் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சுட்ட புளி, உப்பு முதலியவைகளை சேர்த்து அரைத்து துவையல் செய்தும் உண்ணலாம். பழங்களை நறுக்கி சிறிது பால், தேன் சேர்த்து அதில் வசதிக்கேற்ப முளைக்க வைத்த பருப்புகள், நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு இவைகளையும் சேர்த்து உண்ணலாம். விதை நீக்கிய காய்களை துண்டாக்கி கொண்டு கருப்பட்டி பாய்கள் நன்றாக முக்கி எடுத்து காய வைத்தோமானால் இனிப்பு ஊறுகாய் தயார் ஆகும். நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய், மாங்காய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சேனைக்கிழங்கு இவைகளிலும் இவ்வாறாக தித்திப்பு ஊறுகாய் தயாரிக்கலாம். வேக வைக்கும் முறையில் காய்கறியில் இருந்தும் கீரைகளில் இருந்தும் சூப் தயாரித்து பருகலாம். அடிப்படை பொருட்களை நீரில் வேக வைத்து நீரை இருத்து கொண்டு அத்துடன் வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு நசுக்கி போட்டு சூப்பு தயாரிக்கலாம். தேவையானால் கடுகு, உளுந்தரிசி, கருவேப்பிலை போட்டு தாளித்தும் கொள்ளலாம். மூலிகை நீர்களும் காஃபி, டீ தயாரிப்பது போல தயாரித்து அருந்தலாம். கொத்தமல்லி தழை, அருகம்புல், துளசி, ரோசாப்பூ, செம்பருத்திப்பூ, புதினா, நன்னாரி வேர், ஆரஞ்சு தோல், வில்வ இலை இவைகளில் ஏதாவது ஒன்றை போட்டு கஷாயம் தயார் செய்து அத்துடன் பால், பனை வெல்லம் கலந்தோ கலக்காமலோ விருப்பத்திற்கேற்றவாறு அருந்தலாம். தவிட்டு நீரில் சூப் தயார் செய்தும் அருந்தலாம். ரவாவை உப்புமாவாக கிண்டும் பொழுது ரவா பாதி வெந்த நிலையில் நறுக்கிய காய்கறிகளை ரவாவின் பாதி அளவில் போட்டு கிண்டினால் கிச்சடி தயார். இவையே வேக வைத்து சமைக்கும் முறைகள். அடுத்து உணவு பழக்க நெறிமுறைகள். வயதிற்கேற்றவாறும், செய்யும் வேலைக்கு ஏற்றவாறும், தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறும், ஒவ்வொரு சாப்பாட்டு வேலைக்கு ஏற்றவாறும், உடல்நிலைக்கு ஏற்றவாறும் நாம் உணவை தேர்ந்தெடுத்து பக்குவம் செய்து உண்ண வேண்டும். கெட்டுப்போன உணவை உண்ணவே கூடாது. அழுகிப்போன அல்லது பூஞ்சனம் பிடித்த பழங்களை சாப்பிடவே கூடாது. ஊசி போன சாம்பார் காய்கறிகளை மீண்டும் சுட வைத்து உண்ணுதல் கூடவே கூடாது. அவ்வப்போது சமைத்த உணவை உண்பதுதான் ஆரோக்கியம் அளிக்கும். உணவு வேலைக்கு இடைவெளி குறைந்தது 5 மணி நேரமாவது இருக்க வேண்டும். வேலை கெட்டு வேலை உண்ணுவதும் தவறான உணவு பழக்கமாகும். காலந்தவறி உணவு உண்ணுவது தவறு என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் கூட என்ன செய்வது, வேலை தொல்லை அதிகம், அமர்ந்து சாப்பிட நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். உடம்பில் வியாதி ஏற்பட்டு உண்ணவே முடியாமல் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விட்டால் வேலை பற்றி சிந்திக்க கூட முடியாமல் போய்விடுமே. இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? எனவே நேரத்தை முக்கியமாக கருதி சாப்பாட்டு வேலையை அந்தந்த நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.